நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 64 கலைக்கான 96 தத்துவம் இவைகளை கற்றுணர்ந்த குரு பெரியவர்களாக சபையிலே வீட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய 1 கோடி சரணம். அதுவும் தவிர ரத்தினாபுரி கோட்டையிலே இருப்பதோ 7 கடல், பெருங்கடல், செங்கடல், திருப்பார்கடல், முப்பார்கடல், கருங்கடல், இப்படி 7 கடலிலே திருப்பார்கடலிலே 7 சுத்து கோட்டைகளோடு நவரத்தின மாளிகையாக திகழ்கின்ற எங்களுடைய பட்டினமோ ரத்தினாபுரி பட்டினம். அப்படி எங்களுடைய ரத்னாபுரி பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய கைலாசனுக்கும் ஆட்டம் பாருங்கடா ஆட்டம் பாருங்கடா. அப்படி மாயா மோகினிக்கும் நாங்கள் இருவர்கள் பிறந்தோம். அதாவது அசுர வம்சத்தோடு 2 சூழர்கள் பிறந்தோம். அப்படி ஒரு காலத்திலே அசுரர்களை கொன்று விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தாயாகப்பட்டவள் எங்கள் இருவரையும் பல 100 ஆண்டுகளாக அவளுடைய கர்ப்பத்திலே எங்களை சுமந்து கொண்டிருந்தார். அப்படி சுமந்து கொண்டிருக்கும் காலத்தில் எங்களுக்கோ யார் முந்துவது என்று ஒரு போட்டி. யார் முந்துவது என்று ஒரு போட்டி. அப்படி போட்டி நடக்கல எனது அண்ணனாகப்பட்டவன் அழகுபுரமாக பிறந்து கொண்டு பிறந்ததால் அவனுக்கு சூரன் என்று பெயர். அப்படி எங்க அண்ணனும் வலதுமுக பிறந்து விட்டான். நாமளும் அசுரர் இருக்கலாம். அசுரர் எங்க அண்ணன் போன வயது போலாமா? நம்முடைய ஒரு விளையாட்டு வீரர். அப்படி இருக்க நானும் இடது பக்கமாக ஒரு உதவி விளைத்தேன். நான் உணர்ந்த வயது இடதுபுறமாக வந்ததால் அதுவும் தவிர மேலும் தெரிவிக்கின்றேன். மகாராஜா
வரும் வேளையிலே பாலா திரிசூலம் என்று சொல்லக்கூடிய 32 ஆயுதங்களையும் தாங்கி வரும்போது எப்படி இருக்கின்றது? அப்படி இருக்க என்னுடைய காலிலே வெண்டயமானது எப்படி தெரிகின்றது? அப்படி என்னுடைய அப்படி வீரன் என்றால் என்னை கண்டால் அனைத்து பேர்களும் எப்படி பயந்து ஓடுகிறார்கள் பற்றியா? இந்த மலைகளை எல்லாம் வேறோடு வேறாக குடுங்கி எறியும் சக்தி என்னிடம் உள்ளது. அப்படிப்பட்ட பெரும் பலம் படைத்தவன் நாங்கள். அப்படி இருக்க எங்களை ஏதோ ஒரு காரணமாக என் அண்ணனாகப்பட்டவர் என்னை தெய்வீக சபையிலே சொல்லியிருக்கின்றார். நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? எப்படி தாய் அல்லது தந்தை சிங்கத்தை பார்த்தவுடன் எப்படி வேகமாக குதித்து ஓடும்? எப்படி ஓடுமோ அப்படி நாம ஓடி அழகு அண்ணா
இருவரும் என்னாலும் எப்பொழுதும் விளையாடிக் கொண்டே அப்படியே சென்று நாங்கள் வாழ்ந்து நம்ம தந்தையாகப்பட்டவர் ஏதோ ஒரு காரணமாக அழைத்திருக்கிறார். சென்று விளையாடிக் கொண்டே சென்று காண வேண்டும். அப்பா அல்லது தந்தையே கண்மணி பாலகரா ரொம்ப டிம்மா இருக்குது. இங்கே இதில் கம்பெனி வச்சுருக்கேன் பிரச்சனை இல்லை ரொம்ப எந்த பாதம் பணிதாய் ஈடோடி காலமாக வாழ்ந்திருப்பார்கள். அப்படியே ஆனால் தந்தையாரே, இருக்க வேண்டும். இத்தனை காலம் இல்லாதபடியால் உங்களை அழைத்த காரணம் எந்த காரணமாக இத்தனை காலம் இல்லாதபடியால் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எதற்காக இந்த சபையில் அழைத்து காரணம் உங்களை பாடசாலை சேர்த்து கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். வில் வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்யுத்தங்களை கற்றுக் கொடுத்து இந்த நாட்டை எனக்கு பிறகு சிறு சிறப்போடு ஆள வேண்டும். அதற்காக உங்களுக்கு பாடசாலை சேர்த்து கல்வி கற்றுக் கொடுக்க வர வச்சிருக்கேன்.
பாடசாலை செல்ல என்று சொல்கிறார். ஆமா. எங்களுக்கு குரு யாரு? யாரு? பேர் என்ன? அப்படி அவர்கிட்ட கற்றுக்கொண்டா அதுக்கு முன்னே என் தாயுடைய அனுமதி வேண்டும். தெரிவிக்கின்றேன். சுக்ராச்சாரியரிடம் நீங்கள் பாடசாலையில் சேர்ந்து கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படியே ஆமா. அப்படி போகும் வேலையிலே இரவு 2 பேரும் தன்னுடைய தாயாகிய மாயாங்கோயில் பாதத்தை பணிந்து சீக்கிரமாக பாடசாலைக்கு வந்து சேரணும். அப்படியே கண்மணிகளே பாதம் பாதம் பற்றி செய்த என்றென்றைக்கும் முகமாக வந்திருப்பீர்கள். கல்வி சாலை தந்த சொல் பிரகாரம் இருவரும் தந்த வார்த்தை பிரகாரம் அண்ணன் சொல்ற பேரு உட்காரணும் உட்காரணும், ஏந்திருந்தா ஏந்திருக்கணும். புரியுதா? அண்ணன் அண்ணன் சொல்றாரு. சிந்தையில் மகிழ்ச்சி கொண்டேன்.
நானும் அண்ணனும் என்றென்றைக்கும் எந்த ஒரு சண்டையும் போடாமல் ஒற்றுமையாக கல்விசாலை சென்று கற்று வருகின்றோம். அதாவது கண்மணி